இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நீ வீடியோ எடுக்காத, நாங்க வீடியோ எடுக்கணும். நீ வந்து வீடியோ எடுக்கிற ஜனத்துக்கு பஸ் உப்பு இல்ல, இவங்க பேப்பர் மலான்னு எடுக்கிறாங்க. இவர் வந்து என்ன வீடியோ எடுக்கிறாரா? உங்களை நான் தான் வீடியோ எடுக்கிறேன், நீ இல்ல எங்களை வீடியோ எடுக்கிறது. திருவண்ணாமலை மாநகராட்சி கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் மாலை 3 மணி அளவில் சென்னை, பெங்களூரு, சேலம், கோயம்புத்தூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய ஊர்களுக்கு செல்ல ஆயிரக்கணக்கான பயணிகள் பேருந்து நிலையத்தில் குவிந்திருந்தனர். அப்போது பெங்களூரு செல்லும் தளத்தில் ஒரு பெண்மணி, அவருடன் வயதான பெண்மணி ஒருவரும் குழந்தையும் வந்து அங்கு படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பேருந்து ஓட்டுநர்களை பார்த்து, ஏன் பேருந்து எடுக்கல, எதற்காக படுத்திருக்கீங்க, நேரம் ஆகுது, எழுந்திருங்க என சத்தமிட்டதாக கூறப்படுகிறது. அவர்களிடம் சில பேருந்து நடத்துனர்கள் எந்த ஊருக்கு போறீங்க என கேட்டுள்ளனர். அவர்கள் பெங்களூரு போவதாக கூறியுள்ளனர். முன்னாடி பேருந்து புறப்பட தயாராக இருக்கிறது, அதில் போங்கள் என அவர்கள் கூறியுள்ளனர். அதற்கு அந்த பெண்மணி, அதில் இடம் இல்லை, இந்த பஸ் சும்மாதானே நிற்குது, எடுங்க என சொல்லியுள்ளார். இந்த பேருந்து செல்வதற்கு இன்னும் நேரம் உள்ளது, இப்போது விழுப்புரம் கோட்ட பேருந்துகள் தான் செல்கின்றன, அதன் பின்பே சேலம் கோட்ட பேருந்துகள் பெங்களூரு செல்லும் என அவர்கள் கூறியுள்ளனர். அதனை அப்பெண்மணி ஏற்றுக்கொள்ளாமல், கவர்மெண்ட் சம்பளம் தண்டமா வாங்குறீங்க, வண்டி எடுக்காம இங்க படுத்திருக்கீங்க, உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா வீட்டுல போய் படுங்க, இங்க எதுக்கு படுத்திருக்கீங்க என கோபமாக சத்தமிட்டு கேட்டுள்ளார். இதில் சில ஓட்டுநர்கள் கோபம் அடைந்து, நாங்களும் மனிதர்கள் தான், நாங்க வண்டி ஓட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம், டைமுக்கு தான் பஸ் எடுப்போம், உங்க விருப்பத்துக்கு எடுக்க முடியாது, முன்னாடி பஸ் போகுது, அதுல நீங்க போங்க என கூறியுள்ளனர். மீண்டும் அந்த பெண்மணி, உங்களை எல்லாம் செருப்பால அடிக்கணும் என கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஓட்டுநர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. உடனே பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் அந்த பெண்மணி மன்னிப்பு கேட்டால்தான் நாங்கள் பேருந்து இயக்குவோம் என பேருந்துகளை இயக்காமல் நிறுத்திவிட்டனர். இதனால் பெங்களூரு செல்லும் பேருந்துகள் எதுவும் செல்லாமல் அப்படியே நின்றனர். இதனால் நூற்றுக்கணக்கான பயணிகள் தவிக்க தொடங்கினர். பேருந்து நிலைய போக்குவரத்து கண்காணிப்பாளர்கள் இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய போலீசார் வரவில்லை என திருவண்ணாமலை டிஎஸ்பிக்கு தகவல் கூறியுள்ளனர். அப்போதும் போலீசார் வரவில்லை. அந்த பெண்மணி ஜாலியாக அமர்ந்திருந்தார். பேருந்து இயக்கப்படாததால் 500க்கும் அதிகமான பயணிகள் தவிக்க தொடங்கினர். பயணிகள் மறியல் செய்வோம் என்றனர். அலுவலர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பின்பே காவல்துறை வந்து அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தியது. நான் திருவண்ணாமலையை சார்ந்தவள், பெங்களூரு செல்வதாகவும் அங்கே வேலை செய்வதாகவும் கூறினார். அங்கே வாடகை வீட்டில் இருப்பதாக கூறியவர் அதன் முகவரியை தெரிவிக்க மறுத்துவிட்டார். அவங்க வண்டி எடுக்கல, அதான் கேட்டேன், என்ன ஓட்டுநர்கள் தான் திட்டினார்கள், நான் திட்டவில்லை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றார். அரசு பேருந்து ஓட்டுநர்கள் அனைவரும், நாங்களும் மனிதர்கள் தான், பேருந்து ஓட்டுவதற்கு எங்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது, வேலை செய்யாமல் தூங்கவில்லை, எங்களுக்கு ஒதுக்கும் நேரத்துக்கு தான் பேருந்து எடுக்க முடியும், பேருந்துகளும் இல்லாமல் இல்லை, பெங்களூருக்கு போய்கொண்டேதான் இருக்கின்றன, அப்படி இருக்க எங்களை திட்ட அவர் யார், அவர் மன்னிப்பு கேட்டால்தான் நாங்கள் பேருந்து எடுப்போம் என கூறினர். இதனால் அங்கு பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்பு இருதரப்பையும் புகார் தர சொல்லி காவல் நிலையம் அழைத்து செல்ல முயன்றனர். அதுவரை வீம்பு செய்தவர் பின்பு மன்னிப்பு கேட்டார். இதனால் 2 மணி நேர பிரச்சனை முடிவிற்கு வந்தது. காவல்துறையினரின் சமாதானத்திற்கு பிறகு பேருந்துகள் இயங்க தொடங்கின. திருவண்ணாமலைக்கு கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து வார இறுதி நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பேருந்து வழியாக திருவண்ணாமலை கிரிவலம், சாமி தரிசனத்திற்கும் வருகின்றனர். அவர்கள் திரும்ப செல்வதற்கு போதுமான பேருந்து வசதி இருக்கிறதா என்றால் மிக குறைவாகவே இருக்கிறது. யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? எல்லாரும் வர முடியாது. தலைவர், செயலாளர் ஒரே
உங்களுக்கு வந்து டயர்டா போகுது உங்களுக்கு ப்ராப்ளம் வீட்டுக்கு போய் படுங்க எதுக்கு இங்க வந்து படுறீங்க எத்தனை பேர் நம்ம இங்க போயிடுவோம் மொத்த டிரைவருமே அங்க தான் ஆமா சார் கேட்க போறோம் லேடிஸ் தானே பாடி போட சொல்லாரு பாடி போட சொல்லி உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு கேட்டாங்க அப்புறம் அவங்க கிட்ட இங்க மாத்தி மாத்தி அப்புறாங்க இல்ல சார் அப்படி சொல்லிட்டு தான் கேட்டோம் வேற வெஸ்ட் வந்து ஒரு ஓபி இருக்கு புரியுது நேரா வந்து ரெண்டாவது கையில போன் இருக்கு வீடியோ எடுத்துட்டா வீடியோ அந்த வீடியோ இல்ல அது பத்தியில அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.